அதாவது அரண்மனை 4 அரண்மனை 4 இந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த படத்தை வந்து எல்லா எல்லா அரண்மனை படத்தில் உள்ள மாதிரியே தான் இதுலேயும் இருக்குது. அதாவது சுந்தர் சி எப்படி வீட்டுக்குள்ளே வர்றாருன்னா, அவர் தங்கச்சி காங்காத போன தங்கச்சி வந்து அவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சீன் வச்சுருக்காங்க. அப்புறம் அவங்க இறந்து போயிட்டாங்கங்கிற நியூஸ் கேட்டு அவர் வராரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதையாக இருக்குது. அதாவது இதில் கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறது தான் கதை. இதுக்கு அவர் பண்ண வேலை தான் அப்படி. அதாவது இதில் பேய்ன்னு ஒன்று காட்டுவார். அதாவது அந்த பேய்ங்கிறது பேய் கிடையாது. இந்த மம்மி படம், அப்புறம் இந்த அது என்ன நம்ம கேப்டன் படம், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த பேய் கொஞ்சம் பழக்கமான பேய். இல்லை பார்க்கல, நான் அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு புதுவிதமான பேய். அப்புறம் அடுத்தபடியாக அதில் வந்து ஹீரோயினிஸ், அதே பழைய மொக்க கதை தான். அதே மாதிரி கதையை இழுக்கிறேன்னு சொல்லி ஜவ்வாய் இழுத்து வச்சுருக்காங்க. அதாவது இந்த கதையை சொல்லப்போனால் வெறும் அரை மணி நேரத்து கதை. அதை இழுக்கிறேன்னு சொல்லி ஜவ்வாய் இழுத்து வச்சுருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இன்ச் பை இன்ச்சாக சொல்கிறேன். அதாவது சீனில் வந்து அவர் தங்கச்சி பேரை வச்சு ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணும். அவங்களுக்கு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது முடிவு இல்லை. அது வரைக்கும் பயந்துருவாப்புல. அப்புறம் அவர் பேரை கேட்ட உடனே போயிட்டு வில்லனெல்லாம் அடித்து போட்டு, அம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கமா வச்சுக்கமா அப்படின்னு சொல்லிடுவாப்புல. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, அதுக்கப்புறம் ஒரு சீன் நடக்கும் பாருங்க. அது என்ன சீன்னா, அவர் போயிட்டு அதில் தங்கச்சியை பற்றி கொஞ்ச நேரம் டைலாக் பேசுவாப்புல. அதுக்கப்புறம் தங்கச்சி இறந்து போயிட்டாருன்னொன்னே ஒரு சீனாக போடுவாப்புல பாருங்க, செம சீனு. அதுக்கப்புறம் அவர் ஆக்டிங் தான் செம ஆக்டிங். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு தங்கச்சியோட பிள்ளைல பார்க்க போகிறாரு. அந்த ஃபேஸில் ஒரு இது கூட இல்லைப்பா, அவ்வளோந்தான் அவர். சரி, அதை கூட விட்டு தள்ளுங்க. அதுக்கப்புறம் அவர் அதை எப்படி கண்டுபிடிக்கிறாருங்கிறதுக்கு ஒரு இது போட்டு வச்சுருந்தாரு பாருங்க. இந்த விஆர்னு ஒரு படம் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், விஆர் படம் தான். அந்த படத்தில் அந்த காட்டுக்குள்ளே வச்சு எப்படி நடக்குமோ அதே மாதிரி நடக்கும். ஆனால் இங்கே பேயின்னு காட்டுறது போல் அந்த பேய் வந்து எங்கேருந்து திரும்ப சுட்டாங்க, அந்த நான் தான் சொல்லலை கேப்டன் அப்படிங்கிற படத்துலேருந்து சுட்டிருக்காங்க. அது போதான்னு சொல்லி இந்த ஒரு க்ரீச்சர்ஸ் மாதிரி வரும். அதை அந்த ஹாலிவுட் படத்துலேருந்து எடுத்துக்கிட்டாங்கப்பா, வேறு ஒன்றும் இல்லை. அந்த படம் பேர் நான் என்னென்னு பார்த்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் வேறு என்ன சீனு, மற்ற எல்லாம் நம்ம சுந்தர் சி சார் வைக்கிற சீன் தான். அதுலேயும் லாஸ்ட்டு சீன்லாம் பங்கமாக இருக்குது. அது என்ன மாதிரினா, லாஸ்ட்டு சீன் வந்து சுந்தர் சி சார் நம்ம எப்பவும் போல் சாமி எப்படி பழி வாங்குமோ அதே இது. ஆனால் இதில் கொஞ்சம் ராவணனையும் சேர்த்துக்கிட்டாப்புல. இந்த ராவணனை இந்த தூரத்துலேருந்து ஈட்டி வச்சு கொள்வாங்க தெரியுமா, அதே மாதிரி. ஆனால் என்ன, இங்கே அம்மன் உட்காந்துருக்காங்க. அம்மன் ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு அதே மாதிரி தான் ராவணன் மாதிரியே ஒரு பொம்மை. அந்த பொம்மையை போய் குத்தி இது பண்ணுற மாதிரி. இது எந்த ஏரியாவில் உள்ளதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் கான்செப்ட் இது தான். அந்த எதுனா தூரத்தில் ரெண்டு பொம்மைங்க, ஒரு பொம்மை வந்து இன்னொரு இதை குத்தி கொலை பண்ணுற மாதிரி கதை. எல்லா படத்துலேயும் உள்ள சீன் தான். இருந்தாலும் நம்ம புதுசாக ட்ரை பண்ணுவோமே. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒய்ஃபை கூட அதுக்கு முன்னாடி ஒரு டான்ஸில் கூட ஆட வச்சுருப்பாப்புல. அது கூட சேர்ந்து நம்ம நான் பேர் ஐயோ திடீர்னு ஞாபகம் வர மாட்டேங்குது பாஸ். அது நான் ஃபோட்டோஸ் உங்களுக்கு போடுறேன். அப்புறம் வேறு என்ன சீன் நடக்கும், அதில் சொல்லிக்கிற மாதிரி ஒரு சீன்னா, அந்த இவனுக்கு ஆக்டிங் மூவிமானவங்க பாருங்கள், எல்லா பேயும் உருவத்தை மாற்றிட்டு தான்டா வரும். அதுக்குன்னு இந்த பேய் மட்டும் புதுசாக உருவத்தை மாற்றுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுலேயே கற்பனையிலேயே நம்மளை கொண்டு போவாங்க. அந்த இதுதான் நம்மளால் தாங்கவே முடியாதுங்க. ஒரு சில நேரம்லாம் படத்தை விட்டு எஞ்சி போயிடலாமான்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட சீன்லாம் நிறைய சீன் இருக்குது. அதனால் மனசை நல்லா கல்லாக்கிட்டு போங்க. எக்காரணத்தை கொண்டோம் அதாவது ஒரு புது படம் பார்க்குறேங்க அப்படிங்கிற ஒரு இதில் போகாதீங்க. ஏன்னா எல்லாமே பழைய படம் தான். ஒரு 4-5 படத்தை சேர்த்து பார்த்தீங்கன்னா சுந்தர் சி சார் தான் இது வரைக்கும் பண்ணலை, இப்போ அதையும் பண்ணிட்டாப்புல. அதனால் படத்தை பார்க்க போகிறீங்கன்னா முன்னாடி ரிவ்யூ பார்த்துட்டு போங்க. அப்புறம் உங்கள் விருப்பம், நான் சொல்கிறது ஒன்றும் இல்லை. அதனால் படத்தை ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் படத்துக்கு போங்கப்பா.